அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோவைக்கு எதுக்கு வந்திருக்கின்றது இப்ப பேசினப்ப சொன்ன உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு கோவைக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே போட்டது தள்ளி போச்சு. என்னுடைய தாயார் மறைவினால் மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் ஏற்பாடு செய்து இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கு நடக்குது. இங்க இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் BL2 முடிச்சு கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்றாச்சு. பூத் கமிட்டி அமைச்சாச்சு. அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் சந்துரு அவர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிச்சிருக்காங்க. எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் தான் இங்க வந்திருக்கோம். மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியாக சென்று கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. அதற்கும் நீங்க எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி. ஒரு மாசம் இதுல எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப 6,41,00,000 68,000 BL வச்சிருக்காங்க. எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும்? இதான் இப்ப கூட என்னோட ஸ்பீச்சில் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடுல ஒருத்தரும் இந்திய அளவில் 2 பேரும் ஆல்ரெடி இறந்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, உலகம் இன்னைக்கு SIR அப்படின்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பணிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதுல கவனத்துல கொள்ளணும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸா இருக்குங்க. உண்மையிலேயே அதை சரி பார்க்கணும்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்க அந்த பணிக்கு அமர்த்தணும். ஷிஃப்ட் டைப்பா வைங்க. 5-6 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாத்துங்க. அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும். அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும். இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி, அதையும் நான் பார்த்திருக்கேன். அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி SIRனா என்ன அப்படிங்கறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம், சொல்லியாச்சு. உறுதியாக SIR முறையாக நடக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. இது ஜனநாயக நாடு. ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும். அது மீறி திருட்டு நடந்தா மக்கள் அதை பார்த்துப்பாங்க. மக்கள் புரட்சி வெடிக்கும். அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க சொன்னா அவங்க கிட்ட கேட்கணும். ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்போன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான். தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கேப்டன் தேமுதிகவே ஆரம்பிச்சார். அதனால நான் சொல்றேன், உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதான் நிச்சயமாக கூட்டணி அமைவோம். எங்க கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்க வலியுறுத்துவோம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன், 2026 தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும். இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது. அதனால சொல்ற, நாளை எது வேணும் என்றாலும் நடக்கும். யாரும் இன்னைக்கு கணிக்க முடியாது. எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்துவோம் என்பதை தெரிவிச்சு. மக்கள் நலனை முன்னிறுத்திதான் இந்த கூட்டணி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா இவ்வளவு தாமதம் இருக்காங்க. எதை எதிர்பார்த்து தாமதம்? உங்களுக்கு அது தாமதமா தெரியுது. பத்திரிகையாளருக்கு நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்க செய்தி எழுதுனே உங்க வேலை முடிச்சு. அப்படி நாங்க கிடையாது. எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது. இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி, பூத் கமிட்டி அமைப்பது, BL2 ஃபார்ம் பண்றதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதனாலதான் இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, கூட்டணி அறிவிக்கல.
யார் வேட்பாளர் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று என் மக்களை சந்திக்கிறோம். அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை, அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையை எல்லாமே நாங்க ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு தான் வரோம். அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு காலதாமதம், எங்களுக்கு இது கரெக்ட். டிசம்பர் 28 கேப்டனுடைய 2வது குரு பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கடுத்து ஜனவரி 9 கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை உறுதியா சொல்றேன். இல்ல, அததான் இப்ப தெளிவா உங்ககிட்ட பேசுறேன் மீட்டிங்ல. இந்த 2 ஊர்லயும் சிட்டில மெட்ரோ ட்ரெயின் திட்டம் ரத்து செய்திருக்காங்க. 20 lakhs people இல்லைன்றாங்க. அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கட்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது மட்டும் கிடையாது, மதுரை டு கோவை, கோவை டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக, மதுரை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே ஜனவரி 9 கூட்டணி அறிவித்த பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாகவும் மறைமுகமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு ஒரு தகவல் யார் உங்களுக்கு சொன்னாங்க ரகசியமான? சமூக வலைதளத்துல போட்டா நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், அது எங்க கிட்ட கேட்கணும். புரியுதா? யாரோ ஏதோ ஒன்று சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்க கூடாதுங்க. ரகசியம் ஒண்ணுமே இல்ல இங்க, எந்த சிதம்பர ரகசியம் எதுவும் கிடையாது. அதனால தேமுதிகவின் கருத்து நாங்க சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலா இருக்கும். யாரோ சொல்றாங்க சமூக வலைதளத்துல சொல்றாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது. இல்ல, வாய்ப்பு கிடையாது, அதற்கு வாய்ப்பு. சீமான விட்டீங்க, அவரும் இருக்கிறாருல களத்துல, அது சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான், இவங்க தான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனாலதான் நான் சொல்றேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்றோம். மொத்த டவுட்டையும் இன்னைக்கே கேட்டுருவீங்க போல இருக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜனவரி 9 வரைக்கும் சொல்றேன். உங்களோட டவுட் மொத்தத்தையும் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க இன்னும் 10 வாட்டி கேட்டாலும் என்னுடைய பதில் ஜனவரி 9 மாநாடு. வேறங்க அதே மாதிரி இங்க நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது. விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும். மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் 1 இடத்துக்கு வரணும். இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை. இங்க இருப்பவர்கள் இதை சரியான முறையில் கையாளதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குழியுமான சாலைகளை கோவை முழுக்க நாம் பார்க்கிறோம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது. மிக முக்கிய காரணம் பாலம் வேலை இன்னும் முடியல. நாங்களே எவ்வளவு வாட்டி களத்துல இறங்கி போராடி இருக்கோம், இன்னும் வரைக்கும் முடியல. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், 2 வீலர்ல நீங்க எல்லாம் டெய்லி போறீங்க, எவ்வளவு இன்னல்களை நீங்க சந்திக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும். இதுக்குதான் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தி இருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க.
எப்ப பாரு கூட்டணி, எப்ப பாரு யாரோட, இப்படிதான் பேசுறீங்க. முதல்ல நீங்களே மாறணும். மாறினாதான் இங்க ஒவ்வொருத்தரா மாற முடியும். 4 பில்லர்ஸ் தமிழ்நாட்டில் 4 லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர். நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்பொழுது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும்ன்றதான் தேமுதிகவின் நிலை. உன்னையோட கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தீங்க. இப்போ அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு? எதிர்கட்சியா நான் ஆளுங்கட்சியை பத்தி கேட்காம எதிர்கட்சி பத்தி கேக்குறீங்க. நீங்க எந்த பத்திரிக்கை இல்ல எந்த சொல்லுங்க. இல்ல ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் 1008 பிரச்சனை இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க. நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன். மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் 50% ஆட்சியாளர்களை முடிக்கல. அப்படிதான். அப்படி இருக்கிற எதிர்கட்சியை பத்தி எது கேட்கறீங்க? அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு சொன்னதை செய்யணும். அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடுத்து அமையும் என்பது 200 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும் உறுதியா சொல்றாங்க. சரி, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? சொல்லவா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். புரியுதா? அதான் என்னோட பதில். அப்படி தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி 200 இல்ல 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். கூட்டணி மந்திரி சபை அமையும். ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக 2026 இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது. அதனால நீங்க புரிந்து கொள்ளணும். கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு. கூட்டணி மந்திரி சபை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கல, மற்ற எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 200 தொகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிக்கணும் அவங்க சொல்றதும், நீங்க ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிக இருக்கும்னு சொல்றது பார்த்தா நீங்க தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு. அது உங்க கற்பனைக்கே நான் விட்டுறேங்க. எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. அதனால தேமுதிக யார் கூட்டணி யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி 9 மாநாட்டில் தெளிவாக அறிவிக்கும்.